வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளச்சாராய புழக்கம் அதிகரிப்பு. அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும். பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. கள்ளச்சாராயம் குடித்து 9 பேர் உயிரிழப்பு. சாராய வியாபாரியை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. நீட் தேர்வை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி. ஜெர்மனி ஹங்கேரி அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அவர்களது மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் உள்ளதாக தெரிவித்தார். எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்திட வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் ஓபிஎஸ் நிலைமைதான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவில் சாதிக்கு இடம் கிடையாது, சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என்றும் அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் ஓபிஎஸ் நிலைமைதான் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எப்படி சேர்த்த முடியும்? அதிமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏத்தா போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான். ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார். ரத்தத்தை வீரையாக செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெற வைக்கிறார். அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்றாரு. பலாப்பழத்தை பூஜை பண்றது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே ஒரு முறை இதே தவற செஞ்சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி மேதகு நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டவர். இவர் எப்ப கட்சிக்கு விசுவாசமா இருக்காரு? எப்பவுமே இருந்ததில்ல. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமா இருந்த சரித்திரமே கிடையாது. தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அண்ணாமலை சென்னையில் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்த நிலையில் அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என்றார். மணல் கடத்தும் கும்பல் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தும் சம்பவம் அதிகரித்து வருவதாகவும் இதனால் தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு, அதனுடைய சிஸ்டத்தை நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அது சரியான முறையில தான் இத்தனை ஆண்டுகளா இருந்து கொண்டிருக்கிறதா, இப்ப சரியா இருக்கா, இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அதுல தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி கொஸ்டின் பேப்பர் லீக், அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வச்சிருந்தோம். கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு தனி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேஸ், பிரியங்கா காந்தி அவங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 9 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வந்ததாகவும் அதனை அந்த பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் சிலர் வாங்கி குடித்ததாகவும் கூறப்படுகிறது. கள்ளச்சாராயம் குடித்த 6 பேருக்கு வாந்தி, மயக்கம், தலைவலி மற்றும் வயிற்று எரிச்சல் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதில் முதற்கட்டமாக பிரவீன், சுரேஷ், சேகர், ஜெகதீசன் ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர்.
இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழப்பு எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. 40க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 9 பேர் உயிரிழந்ததாகவும் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செய்திகள் கவலை அளிப்பதாகவும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட கள்ளச்சாராயத்தை ஒழிக்க எவ்வித நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வங்கி விவரங்களை வழங்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை வரும் 25ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் 40வது முறையாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. நாளை முதல் ஜூன் 29 வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. காலை 10 மணிக்கு பதில் நாளை காலை 9:30 மணிக்கே சட்டப்பேரவை கூட உள்ளது. ஜூன் 21, 22, 24ஆம் தேதிகளில் மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெறுகிறது. காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரையும் மாலை 5 முதல் 8 மணி வரையும் 2 அமர்வுகளாக பேரவை கூட்டம் நடைபெறும் என்று தகவல் வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னையில் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் ராகுல் காந்தியின் 54வது பிறந்தநாள் தினம் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி ராகுல் காந்தியின் பிறந்தநாளை கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இவ்வாறு தெரிவித்தார். இந்த தேசத்தினுடைய முகமே அன்னை இந்திரா காந்தியோட குடும்பம் தான். அவருக்கு வரலாறுலாம் தெரியாது. அவங்க கட்சியில் எவ்வளோ பேர் அப்பா மகள் குடும்பங்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தேசம் முழுவதும். அதை பற்றி பேச மாட்டாங்க. இந்திரா காந்தி குடும்பம் இந்த தேசத்தின் குடும்பம், இந்த தேசத்துடைய பாதுகாவலர்கள். கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை திமுக கூட்டத்தில் இனியவன் என்பவர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியது குறித்து சென்னை காவல்துறை இயக்குநரிடம் பாஜக மாநில துணைத் தலைவர் நாகராஜன், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மற்றும் பால் கனகராஜ் ஆகியோர் புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் நாகராஜன் இவ்வாறு தெரிவித்தார். காவல்துறை கையில் இல்லைங்க, தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும், முதலமைச்சர் எடுக்கணும். கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கணும்னா செத்த பிறகு அவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறது இல்லை. கள்ளச்சாராயம் காய்ச்ச விடக்கூடாது, கள்ளச்சாராயம் விற்பனை பண்ண விடக்கூடாது. இது காவல்துறை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் தூங்குச்சுன்னா காவல்துறை சேர்ந்து தான் தூங்குவாங்க. இந்த தவறு முதலமைச்சர் தான் இதுக்கான பொறுப்பை ஏற்கணும். காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கர மடத்திற்கு இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்தார். அப்போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இணையமைச்சர் எல் முருகனை மலர் மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் சங்கர மடத்திற்கு சென்ற மத்திய இணையமைச்சர் படாதவதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து உரையாடிய பிறகு ஆசி பெற்றார். நீட் தேர்வை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நீட் தேர்வை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் நீட் தேர்வில் சில குளறுபடிகள் நடந்துள்ளன, அதற்காக அந்த தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் என்பது தவறு என்றார்.
தொடர்ந்து பேசிய அவர் நீட் தேர்வு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய தேர்வாக இருந்து வருவதாகவும் யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது, இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ற அவர் பிரச்சனைகள் களையப்பட வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்று அவர் கூறினார். தூத்துக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்தோனியாபுரம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த முருகன் என்ற இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா, 2000 ரூபாய் பணம் மற்றும் அவரது செல்போனை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் தனிப்படை போலீசார் முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றங்களை தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தாம்பரம் மாநகராட்சி காவல் ஆணையாளர் சென்னையில் பேட்டியளித்துள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் நடைபெறும் குற்றங்களை கண்காணிப்பதற்காக 100 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பயன்பாட்டினை குரோம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. எல்லோரும் இணைந்தால் குற்றவாளிகள் எங்குமே குற்றம் செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த முடியும். ஏற்கனவே மெப்ஸ் ஜங்ஷனில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவியுள்ளோம். திருவண்ணாமலையில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவர் வெற்றிச்செல்வன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி வாகனமானது ஆதனக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் இருந்து 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்து கொண்டிருந்தது. அப்போது தொண்டைமான் ஊரணி அருகே உள்ள வையாபுரி குளக்கரையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் லேசான காயங்களுடன் அருகே உள்ள ஆதனக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ஆதனக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் அருகே மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை, பட்டா மாற்றம், உழவர் பாதுகாப்பு திட்டம், ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான மனுவை அளித்தனர். இதனை மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் தனி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கலியமூர்த்தி, மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் ராமச்சந்திரன், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அலுவலர் சீதா உட்பட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள லக்மன் மாகாணத்தில் தலைநகரான மெக்தர்லாமுக்கு வடகிழக்கே 33 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையமானது தரை மட்டத்தில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜெர்மனி, ஹங்கேரி, ஸ்காட்லாந்து, சுவிட்சர்லாந்து அணிகள் மோதுகிறது. 17வது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஜெர்மனியில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 24 அணிகள் 6 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று இரவு 9:30 மணிக்கு ஸ்காட்லாந்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி, ஹங்கேரி அணிகள் மோத உள்ளன. இதையடுத்து நள்ளிரவு 12:30 மணிக்கு கொலோனில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து, சுவிட்சர்லாந்து அணிகள் மோத உள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் தெற்கு கடலோர பகுதிகளில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளச்சாராய புழக்கம் அதிகரிப்பு. அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும். பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. கள்ளச்சாராயம் குடித்து 9 பேர் உயிரிழப்பு. சாராய வியாபாரியை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. நீட் தேர்வை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி. ஜெர்மனி, ஹங்கேரி அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.